கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தொடர்ந்து நாம் கடந்த வாரத்தின் செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் உங்கள் மத்தியில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மிகவும் முக்கியமான சில குறிப்புகளை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய அன்பின் தன்மைகள் அல்லது தேவனுடைய அன்பின் அந்த மேன்மைகளை குறித்து நான் உங்களுக்கு கடந்த வாரத்தில் அதனுடைய தொடர்ச்சியை, அதனுடைய ஆரம்பத்தை உங்களுக்கு நான் சொல்லுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், நாம் வாசித்த இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்கள். நாம் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் இந்த உலகத்தில் அழிந்து போய்விடாதபடி, கெட்டு போய்விடாதபடி என்று சொன்னால் அழிந்து போய்விடாதபடி, அதனுடைய தமிழாக்கம் ஒருவேளை அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அது கெட்டு போகாமல் என்று சொன்னால் அழிந்து போகாதபடிக்கு என்று அர்த்தம். அவன் அழிந்து போய்விடாதபடிக்கு, நித்திய ஜீவனை அழியாத வாழ்க்கை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இயேசு கிறிஸ்துவை கொடுத்து, இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் கொடுத்து உன்னையும் என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். அவரை தந்து நம்மை வாங்கியிருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அவரை தந்து நம்மை வாங்கியிருக்கிறார். நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வசனத்தில் நீங்கள் வாசித்தால் அது உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கொரிந்தியருக்கு நிருபம், 1ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. கவனிங்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுக்கு தெரியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்களுக்கு சொந்தமானவங்க அல்ல. நீங்க உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்லவே. ஏனென்றால் நீங்கள் கிரயத்திற்கு உங்களை விலை கொடுத்து ஒருவர் வாங்கியிருக்கிறார். வாசிங்கள். ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை மகிமைப்படுத்தணுமா நம்ம சரீரத்தில்? ஏன்னா ஆமென், ஒரு சரீரத்தை கொடுத்து, ஆமென், கிறிஸ்துவின் சரீரத்தை கொடுத்து இந்த அற்பமான சரீரத்தை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் மகிமையான சரீரம். கிறிஸ்துவின் சரீரம் நம்மை போல அற்பமான சரீரம் அல்ல. கிறிஸ்துவின் சரீரத்தில் பாவம் இல்லை. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் அவன் ஒரு பழுதும் இல்லை, பழுதில்லாத ஆட்டுக்குட்டி. நம்முடைய வாழ்க்கையில பல பழுதுகள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம், பிரைஸ் தி லார்ட். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு குறைவும் இல்லை. குற்றமற்ற, மாசற்ற, பழுதற்ற ஆட்டுக்குட்டி, விலையேற பெற்ற ரத்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சரீரத்தை எதற்காக கொடுத்தார்? இந்த அற்பமான சரீரத்தை மீட்டெடுக்க. இதுல தேவனுடைய அன்பு உங்களுக்கு விளங்குதா? இயேசு கிறிஸ்து ஏதோ சிலுவையில ரத்தம் சிந்தி அவர் மரித்து நம்மை மீட்டெடுத்தார் என்பதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில சத்தியத்தில் வளர்ந்து வரும்போது விளங்கும். ஆனா பேசிக்கலா நீங்க ஆரம்பத்தில் அடிப்படையான காரியத்தை நீங்க இப்படி யோசித்து பாருங்களேன். ஒருத்தர் மேல ஆண்டோடைய அன்பு எப்படி, ஆண்டவர் அதை எப்படி ஊற்றுகிறார் என்பதை இங்க விளங்கிக் கொள்ளலாம். என்னன்னா,
நான் யாரு? அற்பமானவன். என்னை விலை கொடுத்து வாங்கிறதுக்கு என்கிட்ட என்ன மேன்மை இருக்கு? என்கிட்ட என்ன மேன்மை இருக்குது? என்ன விலை கொடுத்து, எதுல விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார்? பணத்தை கொடுத்தா பணத்தை திரும்ப கொடுத்துடலாம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறேன். ஒரு மனிதனுக்கு இந்த உலகம், பிசாசு, மாமிசம் எதை கொடுக்கணும்னா ஒரு மனிதனுக்கு பாவத்தை கொடுக்கும். பிரதர், சிஸ்டர், நீங்க பாவத்தை, ஒரு பொருளை வாங்கினா, ஒரு பணத்தை வாங்கினா, பக்கத்து வீட்டில் ஒரு டம்ளர் சக்கரை கொடுத்தா, காப்பி தூள் வாங்கினா, டீ தூள் வாங்கினா திரும்ப கொடுத்துருவீங்க. பாவத்தை வாங்கினா பாவத்தை உங்களால் திரும்ப கொடுக்கவே முடியாது. பிரதர், சிஸ்டர், எந்த மனிதனா சொல்ல முடியுமா? ஒரு மனிதன் பாவத்தை பெறத்தான் அவனுக்கு ரைட்ஸ் உண்டே தவிர பாவங்களை திரும்ப கொடுப்பதற்கு எந்த மனிதனுக்கு அதிகாரம் இல்லை. ஆகவேதான் அந்த பாவத்தை மனிதனிடத்திலிருந்து திரும்ப வெளியே கொண்டு வருவதற்கு கிறிஸ்துவுடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்னா என்ன அர்த்தம்? இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ன அர்த்தம்? இந்த ஒன்றுக்கும் உதவாத சரீரத்தை, இந்த ஒன்றுக்கும் உதவாத அழிந்து போகிற ஜீவனை மீட்டெடுக்க, இந்த அழிந்து போகிற அற்பமான குப்பை என்று எண்ணக்கூடிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த சரீரத்தை மீட்டெடுக்க ஆண்டவர் நினைத்தால் பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கலாம். பரலோகத்தில் வெள்ளியும் பொண்ணு என்னுடையதுன்னு கர்த்தர் சொல்றாரு. பூமி எதை நிறைவு என்னுடைய எதையாவது கொடுத்து வாங்கியிருக்கலாம். அப்ப தேவனுக்கு தெரியும், எதை கொடுத்தாலும் என்னை விட்டு தூரம் போன பாவம் செய்த மனிதனை வாங்க முடியாது. ஆகவே என்னையே நான் தருகிறேன், என்னையே நான் தருகிறேன். தேவன் தன்னையே கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா தேவன் தன்னையே கொடுத்தார் தெரியுமா? ஏன் தேவன் தன்னையே கொடுத்தார்? ஏன்னா நான் உன்னை என் சாயல்ல படைச்சிட்டேன். உன்னை என் சாயல்ல நான் படைத்து விட்டேன். உன்னை என் சாயல்ல படைத்தபடினால் என்னால மட்டும்தான் உன்னை மீட்டெடுக்க முடியும். ஹல்லேலூயா. என்னால மட்டும்தான் உன்னை மீட்டெடுக்க முடியும். ஆகவேதான் எந்த தெய்வமும் மனித சாயல்ல ஒரு மனிதன் மீட்டெடுக்க வரவில்லை. குரங்கிலிருந்து மனிதன் வரவில்லை, தேவனில் இருந்து தான் மனிதன் வந்தான். ஹல்லேலூயா. ஆகவே மனிதனை கிரயத்தில் அவர் கொடுத்து, அவர் தன்னையே கொடுத்து உன்னையும் என்னையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்கள நானும் ஒன்று சொல்லலாம், தேவன் நம்மை எப்படி கிரயம் கொடுத்து வாங்கினார்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எடைக்கு எடை பொண்ணு கொடுத்து கிடையாது, எடைக்கு எடை வெள்ளி கொடுத்து கிடையாது, ஆமே அதை கொடுத்து இதை கொடுத்து கிடையாது, பொருளை உலகத்தை கொடுத்து அல்ல. ஏன்னா ஏற்கனவே உலகத்தை கொடுத்து தான் தேவனை விட்டு பிரிச்சுட்டு போயிட்டான். ஏற்கனவே உலகத்தை காண்பிச்சு தான் தேவனை விட்டு பிரிச்சுட்டு போயிட்டான். ஆகவே உலகத்தையே திரும்ப சாத்தான கொடுத்த அப்படி ஏற்கனவே இதே முந்தின ஆதாமுக்கு பிந்தின ஆதாமாக வந்த கிறிஸ்துவ மேல கூட்டிட்டு போனான். இந்த உலகத்தை கொடுத்து எந்த மனிதனை அவன் தன் பக்கமாக எடுத்துக்கொண்டானோ அதே போல நமக்கு ரட்சிப்பு உண்டாக்க வந்த பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்துவையும் அதே போல இந்த உலகத்தையே கொடுத்து நம்முடைய மனு குலத்தினுடைய மீட்பை, தரிசனத்தை, திட்டத்தை, சித்தத்தை உடைக்க பார்த்தான். உப்பரிக்கு மேல கூட்டு போறான். இந்த உலகத்து மலைகள் மலை உயர்ந்த மலையில கொண்டு போய் காட்டுறான். இந்த பூமியில் இருக்கிற சகல மகிமையும் என்னுடைய கையில் இருக்கிறது. நீ என்ன பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு நான் தருவேன். அப்பாலே போ சாத்தானே என்று பிதாவாகிய தேவனுக்கு பக்கத்தில் நமக்காக நின்றார். ஹல்லேலூயா. யோசேப்பும் அப்படித்தான் நின்றான். இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்மாதிரியான அடையாளமாக யோசேப்பு இருந்தான். யோசேப்பினுடைய குடும்பம் அவனை நிர்வாணமாக்கினது, அவன் வஸ்திரத்தை கழட்டினது. சிலுவையில கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை கழட்டினது போல கிறிஸ்துவை எந்த ஜனங்களுக்காக கிறிஸ்து மீட்க வந்தாரோ அதே ஜனங்கள் அவரை நிர்வாணமாக்கினார்கள். அதே ஜனங்கள் யோசேப்பை குழியில தள்ளினது போல ஆண்டவராக இயேசுவை மரண குழியில தள்ளினார்கள். யோசேப்பு யாருக்காக உலகத்தை தொடாமல், யாருக்காக போத்திபாருடைய மனைவியை தொடாமல், மாம்சத்தை தொடாமல், உலகத்தை தொடாமல் நின்றான் தெரியுமா? எந்த ஜனங்கள் தன்னை குழியில தள்ளினார்களோ, எந்த ஜனங்கள் தன்னை நிர்வாணமாக்கினார்களோ அவர்களை மீட்டெடுக்க நான் தேவை என்பதை அறிந்து தன்னையே கிரயமாக கொடுத்தான். தன்னையே கிரயமாக கொடுத்தான். அந்த யோசேப்பின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார்.
யோசேப்புக்கு தன்னுடைய ஜனங்களை பிற்காலத்தில் மீட்டெடுப்பதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டுமா முடியுமே? ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நம்ம மீட்டெடுக்க அனுப்பப்பட்டவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. அந்த அன்பை பாருங்கள், அந்த அன்பை விவரிப்பதற்கு ஏராளமான வார்த்தைகள் உண்டு. கடந்த நாட்களில் ஏப்ரல் 14 ஐயோ எத்தனை பேர் ஒத்த ரோசாவை வச்சுக்கிட்டு தெரிஞ்சாங்க. யாராவது என்னை நேசிக்க மாட்டாங்களா? யாராவது என் மேல அன்பு வைக்க மாட்டாங்களா? பிச்சை எடுக்கிற அன்பு. நீ தேடி போகலையா, அவர் உன்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு February 14 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். ஆனால் நமக்கு எவ்ரிடே அவர் நம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள வராரு. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை நேசிக்கிற மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிற மகளே. பிரைஸ் எல்லாம் பேதுருவை பார்த்து கேட்டாரு, நீ என்னை நேசிக்கிறியாப்பா, நீ என்னை நேசிக்கிறியாப்பா. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி லவ், நிறைய பேருக்கு கல்யாணம் ஆன பிறகு லவ். அது மனைவி மட்டும், அந்த லவ் யாருக்கு மேலே வரணும்? மனைவி மேலே மட்டும்தான் வரணும். கல்யாணம் ஆன பிறகு யார் மேலே தான் வரணும்? சகோதரிமார் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ். ஆமென். ஆனால் கவனிங்க, இப்போ முன்னாடி போட்ட அந்த லவ் இப்போ கல்யாணத்துக்கு அப்புறமும் இருக்குதான்னு கொஞ்சம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி, நிச்சயத்துக்கு முன்னாடி பாஸ்டர் ஐயோ அன்பு, நான் அன்பு, என்ன அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரெபெக்காலை திருமணம் பண்ணி சாராளுடைய கூடாரத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவளை நேசித்து மனைவி ஆக்கி கொண்டான். பிரைஸ் எல்லாம். அவளை மனைவி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம்? நேசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு பிறகுதான் அதிகமாக லவ் பண்ணோம். யார? சொந்த மனைவி, சொந்த புருஷனை. சொந்த மனைவிய, சொந்த புருஷனை திருமணத்துக்கு பிறகுதான் ரொம்ப லவ் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்றது, தேவன் எப்படி இருக்கிறாரா? அன்பாகவே இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எங்க வீட்டுக்காரர் அப்படி இருக்கவே மாட்டேங்கிறாரு பாஸ்டர். மனைவி கூட அப்படித்தான் பாஸ்டர். தேவன் அன்பா இருக்கிறார். அவர் இருக்கட்டும் ஆண்டவர், அங்கே இருங்க ஆண்டவர், நீங்க அன்பா இருங்க, அப்படி இருங்க, பரவாயில்ல, நான் இப்படி தான் இருப்பேன். தேவனுடைய அன்பை பாருங்கள். ஒரு இடத்துல அன்பு இருந்தால் கவனிங்கள், அந்த 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 உலக பிரகாரமான அன்பு ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும். ஏன்னா யோனத்தானும் தாவீதும் ஒருவருக்கொருவர் எப்படி இருந்தாங்களாம்? சிநேகித, உயிரை போல சிநேகிச்சாங்களாம். அப்படிதான் பைபிள் 1 சாமுவேல் 18 எழுதப்பட்டிருக்கு. எப்படி நேசிச்சாங்களாம்? உயிரை போல. தாவீதும் யோனத்தானும் பேசிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கவனிங்க, ரெண்டு பேரும் தப்பா எடுக்காதீங்க, நல்லா கவனிங்க. என்ன பாருங்க என்ன பேசியிருப்பாங்க. தாவீதே, நீ இல்லைன்னா என்னால் நான் உயிரே வாழ மாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பார் யோனத்தான். யோனத்தான் சொல்லியிருப்பார், உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியலடா. இந்த இந்த அன்பு, இந்த 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 அன்பு. யோனத்தான் ஒரு அரச குடும்பம், ராஜவம்சம். பிரைஸ் எல்லாம். ஆனால் தாவீது ஒரு மெய்ப்பனுடைய வம்சம். பிரைஸ் எல்லாம். ஆமாம், பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம் பாஸ்டர், இந்த உலக பிரகாரமான அன்பு எந்த பின்னணியும் பார்க்கல பாருங்க. அதே போல் தாங்க தேவனுடைய அன்பும் நம்முடைய குடும்ப பின்னணியை பார்த்து அவர் நம்மை தேடி வரவில்லை. அல்லேலூயா. அந்த யோனத்தான் தாவீது மேல உயிரை போல சிநேகிச்சான். அதனால தன்னுடைய சால்வை, ஒரு ராஜ சால்வை, அவனுடைய பட்டயம், அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொருளை மட்டும் அல்ல, உயிரையே கொடுக்கும். ஆமா, இப்போ நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் பைபிள்ல ஆண்டவர் கொடுக்கன்னு சொல்றாரு அன்பு, ஆனா உயிரை எடுக்குது பாஸ்டர். அன்பு என்ன எடுக்குது சொல்லுங்களாங்க? ரொம்ப உயிரை எடுக்குது பாஸ்டர். ஆமென். இந்த பாரு, செத்து போயிடுவேன், நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அன்பு அழகம். அன்பு. சன்பல்லாத்து தொபியா எப்படி நெகேமியாவை மிரட்டினாங்களோ அப்படி, அந்த பாரு, நான் செத்தே போயிடுவேன், நீ உயிரோடு இருக்க மாட்டேன், என்ன நீ கண்ணால் நீ பார்க்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு
பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். அன்பு கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, கொடுக்கிறதுல பிரதானமானது பணமோ பொருளோ எல்லாம் செகண்டரி தான். ஆனால் முதலாவது கொடுப்பது உயிரையே கொடுப்பது. இதை தான் ஆண்டவராக இயேசு செய்தார். அதான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை விட உயர்ந்த அன்பு இல்லை சொல்ல. எல்லாருமே பணத்தை கொடுத்துருவாங்க, நமக்கு என்ன, ஏதோ 5 10 கொடுத்துட்டு வாங்கங்க, நமக்கு என்னங்க விஷயம். இதுதான் உலக அன்பு. ஆனால் அவர் அப்படி அல்ல, உயிரையே கொடுப்பார் அவர். அதனாலதான் உயர்ந்த அன்பு அது. அந்த அன்புக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற இல்லவே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு, கவனிங்க, அன்பு ஒருபோதும் என்ன செய்யாது, மிரட்டாது. நான் சொல்றத நல்லா கவனிங்கள. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்றதுக்கும் நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், ரெண்டும் ஒரே வேர்டு தானே. எது உங்களுக்கு அன்பா தெரியுது? ரெண்டுமே ஒரே வார்த்தை தான். ஆனால் அந்த அன்பினுடைய அந்த தன்மையை அன்புக்கு ஏற்ற, அந்த வார்த்தைக்கு ஏற்றது போல அந்த வார்த்தை, அந்த செயல்கள் இருந்தால்தான் அது அன்பா இருக்கும். ஒரு தீவிரவாதிய ஒரு ராணுவ வீரர் சொல்றாரு, நான் உன்னை சுட போகிறேன் அப்படி சொல்ல மாட்டார். புரியுதா உங்களுக்கு? நான் உன்னை சுட போறேன் சொல்ல மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்? நான் உன்னை கொலை செய்ய போறேன், உன்னை ஷூட் பண்ண போறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் இறங்கி வந்தார். அதான் அன்பு. அன்பு தன்னையே கொடுப்பது மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் எந்த ஒரு பெரிய அம்பானியா இருக்கட்டும், கொம்பானியா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், எவனுமே யாருக்காக அவ்வளவு பெரிய உயரத்திலிருந்து இறங்கி வந்த சரித்திரம் இல்லை. ஆனால் நமக்காக பரலோகத்திலிருந்து அவ்வளவு உயரத்தில் இருந்து ஒரு தெய்வம் இறங்கி வந்திருக்குமே, ஆனால் அது ஆண்டவராக இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. அதனாலதான் இயேசுவே மெய்யான தெய்வம் என்பதை அறிவிப்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவை போல அன்பு செய்ய, அன்பு கொடுக்க, அன்பு செலுத்த யாருமே இல்லை. நம்முடைய தாய் தகப்பன், உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், கசின் பிரதர்ஸ், இவங்க எல்லாரும் தகப்பனுடைய பிறந்தவங்க, தாயோட பிறந்தவங்க, இவங்க எல்லாரும் உண்டு பண்ணி நம்முடைய தேவன். அந்த அன்பு கூட மறைந்து போகலாம், உண்டாக்கின தேவன் ஒருபோதும் மறைந்து போவதில்லை. உண்டாக்கப்பட்ட அன்பின் மேல இவ்வளவு ஆசையும், இவ்வளவு எதிர்பார்ப்பும், இவ்வளவு நேசம் நமக்கு இருக்குமே, ஆனால் உண்டு பண்ணினவர் மேல நமக்கு எவ்வளவு அன்பு இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த நாளில் அந்த தேவனுடைய அன்பின் தன்மைகள், நாம் கடந்த வாரத்தில் தேவனுடைய அன்பினுடைய தன்மையினுடைய முதல் குறிப்பை நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது? தேவனுடைய அன்பு அறிவுக்கு எட்டாதது. அதை எளிதா எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. இவெல்லாம் எல்லாம் பாருங்க, நான் கடந்த வாரத்தில் இதை எவ்வளோ விளக்கணுமோ உங்களுக்கு விளக்கியாச்சு. அறிவு கெட்டாத அன்பு. ரெண்டாவதாக நான் அப்படி ஆரம்பித்து நான் அதை முடித்தேன். அதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரோமர் 8:36 எல்லாரும் பைபிளை பிரித்து வச்சுக்கோங்க, பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப முக்கியமான சில காரியங்களை இன்னைக்கு ஒரு சில குறிப்புகளை கர்த்தர்களோடு கூட பேச விரும்புகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்புங்க, பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் கடைசியாக 36 39 வசனங்களை தயவு செய்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அடுத்தது உபத்திரவமோ, வியாக்குலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருக்கு 2 சிட்டிசன்ஷிப் இருந்தது, 2 குடியுரிமை அவருக்கு இருந்தது. ஒன்று யூத குடியுரிமை அவருக்கு இருந்தது, ரெண்டாவது அவர் ரோமாபுரியினுடைய குடியுரிமை அவருக்கு இருந்தது. சவுல் என்று சொன்னால் ரோம குடியுரிமை பெற்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் என்று சொன்னால்
யூதருடைய இஸ்ரவேலுடைய குடியுரிமை பெற்றவர். ஆகவே 2 சிட்டிசன் அவர் பெற்றவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கிருந்து அமெரிக்கா தேசத்துக்கு போய் கிரீன் கார்டு வாங்கிட்டா உடனே அவங்க அமெரிக்கா குடியுரிமை பெறுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது போல அப்போஸ்தலனாகிய பவுலுடைய தகப்பனார் ஒரு பெரிய வியாபாரம் செய்தபடினால 2 கப்பல்கள் அவருக்கு அந்த காலத்தில் தர்சீஷின் துறைமுகத்தில் அவருக்கு ஓடினதாம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை சொல்லி, எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை என் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நஷ்டம் என்று, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நஷ்டம் என்று கருதுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபமானவைகள் எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வந்த உபத்திரவங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாதுங்க. அந்த உபத்திரவத்தை 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் லிஸ்ட் போட்டிருக்கிறார் பாருங்க. அந்த இதை இங்க 3 பகுதியாக இதை 8ஆம் அதிகாரத்தில் அதை நீங்க பிரிக்கலாம். 36வது வசனத்தில் பார்த்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 35 பாருங்க, 8 ரோமர் 8:35 பாருங்க, வாசிங்க. ரோமர் 8:35. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். உமது நிமித்தம், ஆண்டவரே உம்மை இரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எந்நேரமும் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல, அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு, அந்த வார்த்தை பாருங்கள், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவர் சொல்றாரு. இப்ப அவரு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாருன்னா அதை தன் வாழ்க்கையில அனுபவமாக்காமல் அதை அவர் கொடுத்ததே இல்லை. அங்க முதலாவது சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை, எல்லாரையும் சேர்த்து சொல்றார், நம்மை பிரிப்பவன் யார்? அப்படியானா அவர் தன்னை இந்த அனுபவத்துக்குள்ள இணைத்து கொண்டதனால்தான் நம்மை என்று சேர்த்து சொல்லுகிறார். அவருக்கு ஏராளமான ஆஸ்திகள் இருந்தது, அவருக்கு ஏராளமான அரசியல் துறையில அவருக்கு பெரிய சப்போர்ட் இருந்தது, அவருக்கு மத துறையில, அவருக்கு யூத மார்க்க துறையில பெரிய பெரிய ஆசாரியரிடத்துல, பிரதான ஆசாரியரிடத்துல அவருக்கு பெரிய அதிகாரம் இருந்தது. அரசியல் ரீதியாக இருக்கிற மனிதரிடத்துல அவருக்கு அதிகாரம் இருந்தது. அது மாத்திரமல்ல, பொருளாதார ரீதியாக இவருக்கு பல, அந்த நாட்களிலேயே வேத வல்லுநர்கள் ஆராய்ச்சி செய்து அவருடைய சொத்து மதிப்பை கணக்கிட்டால் இப்பொழுது 6 கோடியாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலனாகிய பவுலுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ? அதுதான் சொல்றாரு, இந்த அன்பு, ஹல்லேலூயா, இவைகள் எல்லாம் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியல. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்புங்க? பிரிக்கவே முடியாத அன்பு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? கொஞ்சம் வேலையே கிடைக்கலன்னு ஜெபம் பண்ணுவாங்க, எனக்கு ஒரு வேலை வேணும் ஆண்டவரே, வேலை கிடைச்சிடும். ஆனா அந்த வேலை தேவனுடைய அன்பை விட்டு பிடிச்சிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதான்? ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும், எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். பிள்ளை ஆண்டவர் கொடுத்துருவாரு. நம்ம எல்லாரும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பிள்ளையை கொடுத்துருவாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த அன்பு, கிறிஸ்துவின் மேல அன்பு, தேவன் மேல இருந்த அன்பு யார் மேல போயிடுச்சு? பவுல் சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஏன்னா ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? அல்லேலூயா, அது சாதாரணமான அன்பு இல்லைங்க. என்ன அடிக்கப்படுகிற ஆடுகளைப் போல எண்ணப்பட்டாலும், எந்நேரம் கொல்லப்பட்டாலும், என்ன ஆண்டவர் இவர் சும்மா இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாரு, கண்ணே இல்லையா அவருக்கு? என் கஷ்டம் என்னன்னு தெரியாதா? என் பிரச்சனை என்னன்னு தெரியாதா? அப்படி கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எந்நேரம் அடிக்கப்பட்டாலும், எந்நேரம் கொல்லப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. அப்படி என்னப்பா உனக்கு அந்த லவ்? அப்படி என்னதான் உனக்கு லவ்? ஒரு வீடு வாசல் இல்லைன்னா ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி ஒரு வீடு வாசலை கேட்போம், அது வீடு வாசலை கர்த்தர் தந்துருவார். ஆமென்.
சில பிள்ளைகளுக்கு படிப்பு எப்படியாவது அவசியம் என்பதை அறிந்து பெற்றோர்கள் கடனை உடனப்பட்டு பிள்ளைகளை படிக்க வைப்பாங்க. ஆனா அந்த படிப்பு சில நேரத்தில் தேவனுடைய அன்பை விட்டு அவளை பிரித்து விடுகிறது. ஆரம்பத்திலிருந்து அதே அன்பு அவங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டு பாருங்கள். அந்த வேலை ஆரம்பத்தில் இல்லாத போது இந்த அன்பு அதே இடத்துல இருக்கிறதா கேட்டு பாருங்கள். ஆனா பவுல் தெளிவாக சொல்லுவார், தேவனுடைய அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா? ஹல்லேலூயா. உபத்திரவம், வியாக்குலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசமோ, பட்டயம். ஹல்லேலூயா. பட்டயம் என்ன தெரியுமா? யோபு வீட்டுக்குள்ள கர்த்தர் பட்டயத்தை அனுப்பினார் பாருங்க. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அப்படியானா எனக்கு என்னன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டோடைய அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னா, அந்த அன்புக்குள்ள இருக்கிற பவர் உங்களால புரிய முடியுதா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்புக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களால புரியுதா? அந்த அன்புல ஒருத்தர் லாக் ஆயிட்டா அவங்களை எதுவுமே இழுக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த அன்புல, அந்த கிறிஸ்துவின் அன்புல ஒருத்தர் லாக் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்தாலும் அவங்களை பிரிக்கவே முடியாது. அப்படி நாம வெளியே வரோம் அப்படின்னா நாம சரியா அந்த அன்போடு இணைக்கப்படலன்னு அர்த்தம். நாம சரியா அந்த அன்போடு பிணைக்கப்படலன்னு அர்த்தம். எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம், ஒரு பெண்ணு ஒரு பையனை காதலிக்கிறான். எந்த பையனும் அப்படி போய் ஒரு பொண்ணுக்காக நின்றுதா கிடையவே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணு நிற்பா, போலீஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும். நான் சொல்கிறத தவறான கொண்டு வந்து பார்க்காதீங்க, நான் சொல்கிற காரியத்தை கவனிங்க. அந்த பெண்ணு நிற்பா, நான் கட்டின அவனை தான் கட்டுவேன், நான் திருமணம் பண்ண அவனை தான் கட்டுவேன், அவனை தான் பண்ணுவேன். ஏன்னா அந்த அந்த உலக பிரகாரமான அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேசம், அதுவே பிரிக்க முடியலன்னா செத்தா அவனோட தான் சாவேன், வாழ்ந்தா அவனோட தான் வாழ்வேன். இந்த உலக பிரகாரமான அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்குமே, ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உனக்கு உயிர் கொடுத்த அன்பு அல்லவா? அந்த அன்புக்கு எவ்வளவு வல்லமை இருக்குல்லப்பா. இங்க பாருங்க, அவர் சொல்ற அந்த காரியத்தை பாருங்க. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுவர்களாலே முற்றும் ஜெயங்கொள்ளுகளாய் இருக்கிறோமே. அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய அன்பு, மனிதன் அன்பு தோற்று போனது. எல்லாரும் என்ன கவனிங்க, மனிதனுடைய அன்பு தோற்று போனது, தேவனுடைய அன்பு ஜெயம் கொண்டது. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு தோற்று போன அன்பு கிடையாதுங்க. ஆண்டவருடைய அன்பு எப்படிப்பட்டது? ஜெயம் கொண்டது. மனிதன் உலகத்து மேல அன்பு வைத்து தோற்று போனான். அல்லேலூயா. அதனால மரணமும் பாதாளமும் வல்லமை கொண்டதாக மாற்றி விட்டான். மனிதன் எப்போ உலகத்து மேல அன்பு வச்சானோ அப்பவே மரணமும் பாதாளமும் வலிமையாக மாறிவிட்டது. எப்பொழுது தேவன் இந்த உலகத்து மேல அன்பு வைத்தாரோ, ரெண்டு பேரும் உலகத்து மேல அன்பு வைக்கிறாங்க. மனிதனும் உலகத்து மேல அன்பு வச்சான், மனிதன் உலகத்து மேல அன்பு வைத்து மரணத்தையும் பாதாளத்தையும் வல்லமையா மாற்றிட்டான். மனிதன் கையில் இருந்த அந்த மரணமும் பாதாளமும் இப்ப மனிதன் மரணத்தின் கையில அவன் போய்விட்டான். இப்பொழுது தேவன் மனுஷ ரூபத்தில் வராரு, வந்து இதே உலகத்து மேல அன்பு கூறு. ஏன்னா இந்த உலகத்தில் தான் நீங்கள் நான் கிடக்கிறோம். உலகத்தில் இவ்வளவாய் இந்த உலகத்தில் நாம கிடக்கிறோம். அல்லேலூயா. அவர் அன்பு கூர்ந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்காக பாவமே இல்லாம வாழ்ந்து அவர் நம்மை மீட்டெடுத்தார். அதனால்தான் அவருடைய அன்பு ஜெயங்கொண்ட அன்பு. அவர் எப்போ அவர் உலகத்து மேல் அன்பு கூர்ந்து ஜெயங்கொண்டாரோ அப்பவே மரணமும் பாதாளமும் அவர் கைக்குள்ள வந்து விட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, உலகத்து மேல மனிதன் அன்பு செலுத்தி தோற்று போனதுனால மரணத்தின் கையில பாதாளத்தின் கையில மனிதன் மாட்டிக்கொண்டான். இப்போது தேவன் பூமிக்கு இறங்கி வந்து உலகத்தில் கிடக்கிற நம்ம மேல அன்பு வைத்து அந்த அன்பு ஜெயம் கொண்டதுனால நமக்காக நம்ம மீட்டெடுக்க கட்டுப்பாடோடு வாழ்ந்து நம்மை போலவே பிறந்தார், நம்மை போலவே வளர்ந்தார், நம்மை போலவே வாழ்ந்தார், நம்மை போலவே எல்லா சூழலையும் அவர் பார்த்தார், நம்மை போல சாப்பிட்டார், நம்மை போல உறங்கினார், நம்மை போல வாழ்ந்தார், நம்மை போல வேலைகளை செய்தார், நம்மை போல நடந்தார். எந்த மனித வர்க்கம் மனுஷனாய் இருந்தபோது தோற்று போனானோ அதே சாயல்ல தேவன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எந்த சாயல்ல மனிதன் தோற்று போனானோ அதே சாயல்ல தேவன் வர வேண்டியதாக இருந்தது.
தோற்று போன சாயலை ஜெயம் பெற்று தருவதற்காக தேவன் இறங்கி வந்தார். நீ எந்த சாயலில் தோற்று போனாயோ, எந்த சூழ்நிலையில் தோற்று போனாயோ, அந்த தோற்று போன சூழ்நிலையில தேவன் இறங்கி வந்து உன்னை ஜெயம் எடுக்க வைப்பதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல இறங்கி வந்த உடனே அல்லேலூயா, ஆண்டவர் இப்போ உலகத்து மேல அன்பு கூர்ந்து கர்த்தர் ஜெயம் பெற்றுட்டார். பிரைஸ் தி லார்ட். ஜெயம் பெற்ற உடனே மரணமும் பாதாளமும் இப்போ தேவனுடைய கைக்கு வந்து விட்டது. அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். உன்னத பாடல் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும். உன்னத பாடல் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம், 5, 6 நினைக்கிறேன், 6, 7 வாசிங்க. உன்னத பாடல். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? வனாந்திரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ், கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன், உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள், அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள், வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை போல் வலியது, நேசம் மரணத்தை போல் வலியது, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. பாதாளத்தை, அப்போ அன்பையும் பாதாளத்தையும் கவனிங்க. அன்பும் பாதாளமும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனிதன் பாவம் செய்யாத போது இரண்டுமே பாருங்க, இரண்டுமே எப்படி இருந்தது பாருங்கள். கர்த்தர் சமமாய் இருந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பொழுது மனிதன் தோற்று போனானோ அப்பொழுது மனிதனிடத்தில் இருக்கிற அதிகாரத்தை மரணம் பெற்றுக்கொண்டு மனிதனை சிறியவனாக்கி மரணம் பெரிதாக மாறிவிட்டது. உலகத்தின் மேல் அன்பு வைத்ததுனால. அந்த வசனத்தை திரும்பவும் பாருங்கள். ஆண்டவர் சொல்லும், நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போல வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தை விட அல்ல, மரணத்தை போல் வல்லமை உடையது. நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதா இருக்கிறது. அல்லேலூயா. பயங்கர பாதாளமும் அன்பும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மரணமும் சமமான அதிகாரத்தை பெற்றிருந்தது. ஆதாமுக்கும் மரணத்துக்கும் சமமான ஒரு அதிகாரம் இருந்தது. எப்போது இந்த அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணினானோ இவன் கையில் இருக்கிற அத்தாரிட்டி இப்ப மரணத்து கையில போய்விட்டது. இப்ப இவன் அதிகாரத்தை இழந்துட்டான். ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு யாரையும் எங்கேயும் பிரிக்கவே முடியாது. அவன் எத்தனை வருஷம் தேவனை விட்டு விலகி போனாலும் அவன் ஆண்டவர் திரும்பவும் மனுஷ வர்க்கத்தை தம் பக்கமாய் திருப்புவதற்கு மனிதனாக பூமியில அவதரித்து வந்தார். அல்லேலூயா. எங்க இந்த நேசமும் இந்த அன்பும் பயங்கர வல்லமை உடையதுங்க. அதனாலதான் பாருங்க, ஒரு பெண் ஒரு ஆண் அவங்க நேசிச்சுட்டாங்கன்னா அந்த அன்புல இருந்து பிரிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என்ன பாஸ்டர், இவங்க பிள்ளைங்களாம் அப்படியே உற்று கவனிக்கிறாங்க பாஸ்டர். அல்லேலூயா. பாஸ்டர் நமக்கு ரூட் போட்டு கொடுத்துக்கிறாருன்னு நினைக்காதீங்க. மரணம் வாழ்க்கையில வளர்ந்துரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஒரு உன்னதமான ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் அன்பு அதனுடைய தன்மை எப்படிப்பட்டு தெரியுமா? அது அறிவிக்கட்டாத அன்பு மாத்திரம் அல்ல, அது ஒருவரையும் என்னை விட்டு பிரிக்காத அன்பு. அல்லேலூயா. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாம் எழுதும்போது சொல்வாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாரும் பிரிக்க முடியாது. ஆமென். பாருங்க, ஆதியாகமம் 22:12 நீங்க வாசித்து பாருங்க. அதுல எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். ஆபிரகாமை கர்த்தர் அவனுக்கு 100 வயதுல ஒரு ஆண் மகனை கொடுத்து, ஈசாக் என்கிற ஒரு பிள்ளையை கொடுத்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைய மோரியா என்கிற மலையில கொண்டு போய் பலியாக கொடுப்பான்னு சொல்லிட்டாரு. இந்த பலியா கொடுக்கும் பொழுது ஆபிரகாமுடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய பாதிப்பு வந்தா நீங்க என்ன துடிக்கிறீங்க, என்ன போராடுறீங்க. ஆபிரகாமுடைய பாருங்க, பைபிள்ல எழுதப்படல, ஒரு மனிதனுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஈசாக்கு வருவதற்கு முன்பாகவே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் வந்து விட்டார். ஈசாக்கு இடையில தான் வந்தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
ஈசாக்கு யார் வந்ததுங்க? எப்ப வந்தான்? இடையில வந்தான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் அவன் வாழ்க்கையில முன்பதாக வந்து விட்டான். இப்பொழுது ஈசாக்க பலியா கொடுக்க அப்படி சொல்லும் பொழுது ஆபிரகாம் மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார். எல்லா மனிதனும் கண்டிப்பாக மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அதுல மாற்றமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எடுத்துக்கொள்ளுங்கள், மரண திகில் அடைந்தாராம். தனக்கு சிலுவை மரணம் என்பதை ஆண்டவர் காண்பிக்கப்பட்ட போது அந்த பாத்திரத்தை அவர் அங்க அந்த கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கிறார். இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க கூடுமானால் நீங்கட்டும். அவங்க பெரிய பாத்திரத்தை பார்க்க, உபத்திரவ பாத்திரத்தை பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், சில நேரங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திகில் அடைகிறார், மரண திகில் அடைகிறார். அவர் தேவனாக இருந்த போதிலும் மனிதனுக்கு உள்ள இருந்த அத்தனை தன்மைகளும் அவருக்கும் அப்படியே இருந்தது. ஆபிரகாமுக்கு உள்ளத்தில் ஒரு பெரிய எவ்வளோ போராட்டங்கள் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ வேதனை இருக்கும். ஆண்டவர் ஏன் இந்த சோதனை அனுபவிச்சார் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, பின்னும் கர்த்தர் ஆபிரகாமை 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அப்படியே நிறுத்துங்க. ஆபிரகாம் ஏன் சோதிக்கணும்? ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையை நீ ஜெபித்து ஜெபித்து பெறும் பொழுது, ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு கர்த்தர் ஒரு சோதனை அனுப்புவார். எதற்காக தெரியுமா? நீ அதன் மேல அன்பு வைக்கிறாயா அல்லது என் மேல அன்பு வைக்கிறாயா? அன்பு ஆபிரகாம் எதன் மேல வைத்திருக்கிறான்? பிள்ளை மேல வச்சிருக்கிறானா? யார் மேல அன்பு வச்சிருக்கிறான்? பிள்ளைக்கு ஒண்ணுன்னா அவனால தாங்க முடியுதா இல்லையா பாக்குறாரு, டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. இத்தனை வருஷமா இருந்தியாப்பா, நான் தானே உன் வாழ்க்கையில உன்னை நடத்திக்கிட்டு வரேன். நீ பாபிலோன் தேசத்துல மெசொப்பொத்தாமியால இருக்கும்போது மகிமை தேவனாக நான் தானே உன்னோட பேசல, நான் தானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன், நான் தானே உன்னை ரட்சித்தேன். நதிக்கு அப்புறத்துக்கு பிதாக்கள் ஆமென் நாகோருடைய தேவன் தேராகு அவர்கள் எல்லாரும் வழிபட்ட தெய்வங்களை போல நான் அல்ல, நான் மகிமையின் தேவன். நானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன். அப்ப உனக்குரிய காரியங்கள் என்ன வந்தாலும் நான் தானே பொறுப்பெடுக்க வேண்டும். நான் தானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன். உன் ஜாதியை விட்டு, உன் இனத்தை விட்டு, வம்சத்தை விட்டு, உன்னுடைய புறஜாதி மார்க்கமா இருந்த பழக்க வழக்கங்களை விட்டு நான் தானே உன்னை வெளியே கொண்டு வந்தேன். தேவ ஜனங்களுக்கு என்று ஒரு வழக்கத்தை, ஒரு முறைமையை ஆபிரகாமின் வம்சத்திலிருந்து தான் கர்த்தர் தொடங்குகிறார். தேவனை எப்படி தொழுது கொள்ளணும், தேவனை எப்படி ஆராதிக்கணும் என்பதை ஆபிரகாமுடைய வம்சத்திலிருந்து தான் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார் யூத வம்சத்துக்கு, இஸ்ரவேல் வம்சத்துக்கு. இப்பொழுது ஒரு பெரிய தேவனை பற்றின ஒரு பெரிய ஒரு காரியத்தை ஆபிரகாம் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இப்பொழுது தேவன் மேல அன்பா இருக்கிறானா, பிள்ளை மேல அதிக அன்பா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் பிள்ளையை டச் பண்றாரு. உங்களுக்கு எதெல்லாம் தேவன் கொடுத்தாரு சொல்றீங்களோ அதெல்லாம் கர்த்தர் டச் பண்ணுவார். எடுப்பதற்கு அல்ல, அழிப்பதற்கு அல்ல, உடைப்பதற்கு அல்ல, சோதிப்பதற்கு. என் மேல உனக்கு அன்பு இருக்கா? என் மேல இந்த கொடுக்கப்பட்ட இந்த பொருள் என்னை விட்டு, என் அன்பை விட்டு பிரிச்சிருச்சா? அப்போ அவ்வப்போது ஆண்டவர் சோதித்து பார்ப்பார், அவ்வப்போது ஆண்டவர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். நான் உனக்கு மகளே நீ இதை கேட்டாயே, மகனே இதை கேட்டாயே, நான் உனக்கு கொடுத்தேனே, இது என்னை விட்டு என் அன்பை விட்டு பிரிச்சிருச்சா? நிறைய பேருக்கு ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, கொடுத்துட்டு இப்படி எல்லாம் பண்றாரு, இப்படி எல்லாம் பண்றாரு. என்ன ஆண்டவரே நீங்க? ஆண்டவர் தன்னுடைய அன்பை விட்டு பிரிப்பதற்கு ஆண்டவர் இடம் கொடுப்பதே இல்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் ஓங்கி கத்தி எடுத்தான். ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீங்க தேவனிடத்திலிருந்து வாங்கின வீடா இருக்கலாம், நீங்கள் தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளையா இருக்கலாம், தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நிமித்தம், அந்த வசனத்து நிமித்தம், வெளிப்பாட்டு நிமித்தம் உன் வாழ்க்கையில் ஏதோ நன்மைகளை கர்த்தர் தருவார் நம்பி அதிலிருந்து பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதமா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அதுல இருந்துதான் பல நன்மைகளை கர்த்தர் கொண்டு வருவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த ஈசாக்குள்ள இருந்து தான் யார் வரணும்? இஸ்ரவேல் வரணும், இஸ்ரவேல் கோத்திரம் வரணும், இஸ்ரவேல் தலைமுறை வரணும், இந்த இஸ்ரவேலுக்குள்ள தான் இயேசு வரணும். அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் உரையாத தேவன். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆண்டவர் என்னமோ சொல்றாரு, ஈசாக்குள்ள தாண்டா நான் எல்லா வம்சத்தையும் வச்சிருக்கிறேன், இந்த ஈசாக்க நான் எப்படிடா அழிப்பேன்னு ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா.
இந்த ஈசாக்குள்ளதான் இஸ்ரவேல் வர வேண்டும், இந்த ஈசாக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், இந்த ஈசாக்குள்ளதான் தாவீது வர வேண்டும். ஆகவே ஆபிரகாம் நல்லா தெரியும், அவனை தேவன் உயிரோடு எழுப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. பலிபீடத்தில் கொண்டு போய் கட்டி வைக்கிறான். ஆபிரகாம் கையில கத்தி எடுக்கிறார். ஆபிரகாம் நல்லா தெரியும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். யோவான் சாலகன் தீர்க்கதரிசி சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு நல்ல விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் இடையில என்றுமே எதுவுமே வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எனக்கு இடையில புருஷன் வரலாம், மனைவி வரலாம், பிள்ளைகள் வரலாம், வீடு வரலாம், வேலைகள் வரலாம், அவன் படிப்பு வரலாம், ஆசீர்வாதம் வரலாம், உயர்வு வரலாம், மேன்மை வரலாம், அந்தஸ்து வரலாம். ஆனா உம்மையும் என்னையும் நீர் கொடுத்தவர்கள் பிரிக்க விடாதீங்க ஆண்டவரே. ஒன்றுமே என்னை பிரிக்க விடாதீங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எத்தனையோ மிஷனரிமார்கள் தங்கள் தலைகளை அவர்கள் இரத்த சாட்சியாக வெட்டுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். 1999 நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரிசா மாநிலத்தில் கிரகாம் ஸ்டெயின்ஸ் என்பவர் தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட ஜீப்பில் இருக்கும் பொழுது மதவாத கூட்டத்தார் இரவில் வந்து ஜீப்பில் அவங்கள பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். அந்த 3 பேருமே ஒரே இடத்துல சாம்பலானார்கள். அவருடைய மனைவி வெளிநாட்டில் இருக்கிற ஆஸ்திரேலியா சிட்டிசனாக இருந்த அவர்கள் நினைத்திருந்தாங்கன்னா எல்லாருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம். அல்லேலூயா. அவங்க பிள்ளைகள் மேல, கணவர் மேல இருந்த அன்பு தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்காமல் அவர்களை மன்னித்தது, அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தது. என் பிள்ளைகளும் என் கணவரும் மரித்து தேவனிடத்தில் இருக்கிறார்கள், ஆனால் இவர்களோ பாதாளத்துக்கு நேராக போகிறார்களே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் அன்பு அவ்வளவு விலையேற பெற்றது. அவருக்கு மரணத்து மேல பயமே இல்லை. காரணம், கிறிஸ்துவின் அன்பு பெரியது. அந்த அன்பை விட்டு அவரை யாராலும் பிரிக்க முடியல. இந்த கால வெள்ள கர்த்தருங்க இருக்கிற யாரும் சிலரை பார்த்து சொல்லுகிறார், என்னுடைய அன்பு எப்படிப்பட்ட தெரியுமா? அது அறிவிக்கட்டாத அன்பு மாத்திரம் அல்ல, அது உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாத அன்பு. உன்னை என்னையும், உனக்கு இடையில எது வந்தாலும் உன்னை என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னையும் என்னையும் எந்த அன்பும் பிரிக்க முடியாது. தேவனுடைய அன்பு விலையேறப்பட்ட அன்பு, தேவனுடைய அன்பு மாசற்ற அன்பு. அந்த அன்பு வல்லமை உடையது, மரணத்தை விட வல்லமையானது, மரணத்தை விட வல்லமையானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னையும் என்னையும் பிரிக்க முடியாத அன்புங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதைத்தான் இங்க 8ஆம் அதிகாரத்துல கடைசி அவர் சொல்றாரு பாருங்க. மரணமானாலும் 38-39 ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எத்தனையோ மிஷனரிகள் பாருங்க இயேசு கிறிஸ்துவுக்காக எரிந்து பிரகாசித்தாங்க. எப்படி தெரியுங்களா? எப்படி எரிந்து பிரகாசித்தாங்களா? ஒரு ராஜா அவனுடைய ஆட்சி காலத்தில், ரோமர் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவ மிஷனரிகள் எல்லாரும் ஊழியெல்லாம் பிடிச்சாங்க. அன்னைக்கு எல்லா தேசத்தினுடைய எல்லா மந்திரிமார்களும் அரசர்களும் எல்லாரும் அந்த ஒரு பெரிய அரண்மனையில் அவங்களுக்கு ஒரு பெரிய விருந்து. அந்த விருந்தில் விளக்குகள் அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கல. ஒவ்வொரு தூணிலையும் ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஊழியக்காரன் அந்த தூணில் கட்டி அவங்க மேலே கெரோசின் பெட்ரோலை ஊற்றி அவங்கள கொளுத்தி அவங்க பற்றி எரிய 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 ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு இரவெல்லாம் அவர்கள் அந்த விருந்தில் உல்லாசமாய் களி கூர்ந்து அவர்களுக்கு விருந்தில் வெளிச்சமாய் இருந்து சாம்பலாய் போனவர்கள். எத்தனையோ முறை அவங்களை கேட்டிருக்காங்க, நீ இயேசுவின் அன்பை விட்டு மறுதலித்து வா. இல்ல இல்ல, இயேசுவின் அன்பை விட்டு என்னை வாழ பிடிக்க முடியாது. உயிரையே கொடுக்க தயங்காமல் தங்களை எரிய ஒப்பு கொடுத்தார்கள். அல்லேலூயா. ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்று சொல்லக்கூடிய ருமேனியா, ருஷியா என்று சொல்லக்கூடிய பயங்கரமான கம்யூனிச ஆட்சி நடைபெற்ற ஒரு மாபெரும் வல்லரசின் மத்தியில் அண்டர் கிரவுண்டர்ல பூமிக்கு அடியில்
மறைமுகமான கர்த்தருடைய ஊழியத்தை செய்தவர் ரிச்சர்ட் உம்ப்ரன். டார்ச் ஃபார் கிரைஸ்ட் என்ற ஒரு ஸ்தாபனத்தின் தலைவர். அவரை கம்யூனிஸ்டவாதிகள் சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டாங்க. இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி, இயேசுவை மறுதலி. அவருடைய உடம்புல டெல்லியில் அவர் ஒரு பெரிய மீட்டிங்க்கு வந்தார். ஒரு 15 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய மீட்டிங்கில் கான்ஃபரன்ஸில் வந்து ஊழியர்கள் மத்தியில் அவர் வந்து தன்னுடைய ஷர்ட்டை கழட்டி காண்பித்தாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கம்யூனிசவாதிகள் அந்த ஆட்சி காலத்தில் அவர் கொண்டு போய் கொடுமையை சிறைச்சாலையில் அவருக்கு தண்டனை கொடுத்து இயேசுவை மறுதலிக்க சொன்னாங்களாம். அது நிமித்தம் 12 இடத்துல இவ்வளவு சதைகள் அவருடைய உடம்புல இருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது. 18 இடத்துல அவர் உடம்புல ஆங்காங்க ட்ரில் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 99 வயது நினைக்கிறேன், 98 வயதோ 95 வயதோ அந்த வயதில் கர்த்தருக்கென்று வாழ்ந்து பல ஊழியங்களை ஸ்தாபித்து கடைசி வரைக்கும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லி ஜீவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து மரித்தார். அல்லேலூயா. அந்த தேவ மனிதனுக்கு பிறகுதான் கம்யூனிச ஆட்சிகள் நடந்த எல்லா தேசங்களில ஊழியங்களை கர்த்தர் வல்லமையாய் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பு எப்படிப்பட்டது? நம்மை விட்டு பிரியவே பிரியாத அன்பு. எல்லா அன்பும் பிரிஞ்சிருங்க. கணவனுடைய அன்பு, அவர்கள் 70-80 ஆண்டு காலம் தான் உண்மையில அன்பு செலுத்த முடியும். அவருடைய ஆயுள் காலம் முடிந்தவுடன் அந்த அன்பு உன்னை விட்டு விலகிவிடும். புருஷன் மனைவியுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் தான், பிள்ளையுடைய அன்பு ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலம் தான். ஆனால் இங்கே நீ உயிரோடு வாழும் பொழுது கிறிஸ்துவனை நேசிப்பார், நீ மரித்தாலும் உன்னை பரலோகத்தை நேசிப்பார். அல்லேலூயா. அவருடைய அன்பு எல்லா நேரத்திலையும் நமக்கு போதுமானது. அந்த அன்பை தான் நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். மூன்றாவதாக ஒரு அன்பை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4லிருந்து 10 வசனங்கள் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் வேகமாய். அன்பு நீடிய சாந்தமும், அன்பு நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை, அன்புக்கு பொறாமையே இல்லை. அன்பு தன்னை புகழாது, அன்பு தன்னை புகழவே புகழாது. இருமாப்பா இரவே இராது. அயோக்கியமானதை செய்யாது, அயோக்கியமானதை அன்பு செய்யவே செய்யாது. தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம். அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும். அறிவானாலும் ஒழிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நன்றாக கவனிங்கள். நிறைவானது என்பது என்ன? குறைவானது என்பது என்ன? குறைவானது என்பது உலகத்தில் வைக்கிற அன்பு. நிறைவானது என்பது தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பாருங்க, நான் எல்லாவற்றையும் விட்டு அன்னதானம் பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது, நான் மனுஷர் பாஷையை தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிறவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் நான் இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களும் சகல அறிவை அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கத சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால். இந்த வசனத்தை எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியுமா? எனக்கு அன்பு இருக்கணும். கவனிங்க, இது என்ன அன்பு எனக்கு இராவிட்டால்? அவர் அன்பு. நான் இவ்வளவு பெரிய தான தர்மம் பண்ற கூட ஆளா இருந்தாலும் நான் ஏன் அன்பை வச்சு கர்த்தர் உங்களை நேசிக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாம் செய்யற ஆளு, இவ்வளவு காரியங்களை பண்ற ஆளு, அவருடைய அன்பு இல்லாம என் சொந்த அன்பை வைத்து நான் பண்ணா நான் ஒண்ணுமே இல்லை. அப்படியானா எல்லா இடங்களிலேயும் அன்பு என்று ஒன்று உண்டு. இருக்கா இல்லைங்களா?
ஆனா எல்லா அன்பை விட மேலான அன்பு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு உனக்கு எனக்கு இராமல் போனால்தான் நீ நானும் ஒண்ணுமே இல்லை. நீ ஆசையெல்லாம் விட்டு தான தர்மம் கொடுத்தாலும் கிறிஸ்துவின் அன்பு உனக்கு இல்லைன்னா, ரட்சிப்பு உனக்கு இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை பிரதர். விளங்குறவங்களுக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அன்பு எனக்கு இல்லைன்னா. உலகத்துல மனிதன் படைக்கப்படும் போது அவனுக்கு அன்புன்னு ஒன்ன கர்த்தர் ஸ்தாபிச்சு தான் அவனை வச்சிருக்கிறார். ஒருவர் ஏன்னா அவன் அன்புக்கு ஏங்குறான்னு தெரிஞ்சுதான் கர்த்தரை ஏவால அவனுக்குள்ள இருந்து இப்போ ஏக்கம் உள்ள ஆளுக்குள்ள இருந்து ஒரு ஆளை உருவாக்கினா அவங்களுக்குள்ள இருந்து என்னதான் வரும்? ஏக்கம் தானே வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தேவனுடைய அன்பு முதல் மனிதனுக்குள்ள வைக்கப்பட்டது. அந்த அன்பை அவன் உதாசீனப்படுத்தி அதை விட்டு போயிட்டான். எந்த அன்புக்குள்ள போயிட்டா? உலக அன்புக்குள்ள போயிட்டான். இப்ப உலக அன்புக்குள்ள இயேசு கிறிஸ்துவை ரட்சகரா அறியாமல், இயேசு கிறிஸ்துவை தெய்வமா அறியாமல், அந்த அன்பை ஆண்டவர் எனக்காக வந்தார், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் என்ற அந்த அன்பை நீ ஏற்றுக்கொள்ளாமல் நீ என்ன தான தர்மம் பண்ணாலும், நீ என்ன பண்ணாலும், அந்த அன்பு உனக்கு இல்லாவிட்டால் நீ ஓசையிடுகிற வெண்கலம் தான் பிரதர். எவ்வளவு பெரிய காரியம் பண்ணாலும், எவ்வளவு பெரிய காரியம் பண்ணாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அப்பா பாஸ்டர், அப்பா ஆசாரியர்கள், அதனால அதே பேட்டர்ன்ல பிள்ளைகளை வந்துட்டா நீ தீர்க்கதரிசியுடைய பிள்ளையா இருக்கலாம். ஆனா நீயும் ஒரு அந்த அபிஷேகத்தை அப்படியே நீயும் அனுபவ ரீதியா நீ பெற்றிருக்கலாம். அப்பாவுக்குள்ள இருந்தது அப்படியே பிள்ளைக்குள்ள வந்திருக்கலாம், அப்படியே அம்மாவுக்குள்ள இருந்தது அப்படியே மகளுக்குள்ள வந்திருக்கலாம். அதனால நீ அன்புள்ள ஆளு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அன்பை நீ பர்சனலா நீ பெற்றுக்கணும். கவனிங்க, ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது பாருங்க, எனக்கு உண்டான யாவற்றை நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிப்பதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு என்ன அன்புங்க? தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவின் அன்பு எனக்கு இல்லைன்னா. அதனாலதான் பார்க்கிறோம், மனிதன் அன்பு தேவனுடைய அன்பு ரெண்டா பிரியுங்க. மனிதன் அன்பு குறை உள்ளது, தேவனுடைய அன்பு நிறைவானது. சில பேருக்கு விளங்கிருச்சு. அல்லேலூயா. அப்ப மனிதன் அந்த குறைவுள்ள அன்பை பார்த்து நீ அட்ராக்டிவ் ஆகாத. அது குறைவான அன்பு. ஐயோ அவங்க நல்லா பேசுறாங்களே, ஐயோ அவங்க என்ன ஸ்மார்ட்டா இருக்கிறாங்களே, அவங்க என்ன பிரில்லியண்டா இருக்கிறாங்களே, என்ன ஸ்வீட்டா பேசுறாங்களே, அது குறைவான அன்பு. அல்லேலூயா. அந்த அன்பு குறைவானது. ஆனா நிறைவான ஒரு அன்பு உனக்குள்ள வந்து விட்டால் குறைவானது ஒழிந்து போயிடும். வேற ஒன்னும் நீங்க சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவான அன்பை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுங்க. தேவனுடைய அன்பை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு முயற்சி எடுங்க. வேற ஒன்னும் செய்ய வேணாம். ஹல்லேலூயா. பாருங்க, தாவீது குமாரனே எனக்கு இறங்கணும் பரிதிமையை கூப்பிடுறான். இயேசு நின்று அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் சொன்ன உடனே அவன் தானாகவே தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன செஞ்சானா? யார சொன்னாங்களா? மேல் வஸ்திரத்தை எடுத்து போடுறான்னு சொன்னாங்களா? யாரும் மேல் வஸ்திரத்தை எடுத்து போட சொல்லல. ஹல்லேலூயா. அந்த நிறைவான அன்பை பார்த்த உடனே உலக பிரகாரமான குறைவான அன்பை தூக்கி வீசிவிட்டான். நிறைவான அன்பை வருவதற்கு ஜெபம் பண்ணுங்க. நிறைவான அன்பை கொண்டு வருவதற்கு பிரயாசம் எடுங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவான அன்பு கேட்காமலேயே காணாமல் போய்விடும். தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது அன்பு தெரியுமா? நிறைவான அன்பு. அதனாலதான் இந்த அன்பு எப்படிப்பட்டது? இது அன்பு மனிதனுக்குள்ள இருந்து தோன்றவில்லை. நான் தான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அன்பு யாருக்குள்ள இருந்து தோன்றலங்க? அன்பு யாருக்குள்ள இருந்து தோன்றல? மனிதனுக்குள்ள இருந்து தோன்றல, தேவனுக்குள்ள இருந்து தோன்றினது அன்பு. அதனாலதான் மனிதனுக்குள்ள ஒரு அன்பு தோன்றி இருக்கிறது. அந்த அன்பு என்ன அன்பு? அந்த கனிகளை சாப்பிட வேண்டுமே, அதை சாப்பிட எனக்கு யாரும் தர மாட்டாங்களே, எனக்கு யாரும் தர சென்டிமெண்ட் அன்பு எனக்கு யாரும் தர மாட்டாங்க. நான் டெய்லி வந்து ஏவாள் வந்து நிற்கிறேன், யாரும் அதை எனக்கு பறிச்சு தர மாட்டாங்க, நான் எனக்கு யாருமே இல்லை. சென்டிமெண்ட் அன்பு. ஹலோ, மனிதனுடைய அன்பு ஹல்லேலூயா, அது ஒரு சென்டிமெண்ட்டை கொடுத்து உன்னை தாக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு நிறைவானது, அது நிறைவானது, அது நிறைவானது. அந்த நிறைவான அந்த ஒரிஜினல் வந்துருச்சுன்னா ஹல்லேலூயா, எல்லா போலி எல்லாம் உன்னை விட்டு தானா போடும், உன்னை விட்டு தானா விலகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா உங்களுக்கு? அன்பு நீடிய சாந்தமும் எப்படிப்பட்டதுங்க?
ஹalleluya. ஆமா, உனக்காகத்தான் வந்தாரு. நீயே அவரை ஆணியில் அடிக்கிற. சாந்தமா இருக்கிறார், நீடிய பொறுமை. நான் உனக்காகத்தான்டா வந்தேன், உனக்காகத்தாம வந்தேன், என்னை நீயே அடிக்கிறிய, உன்னுடைய மனுஷ வர்க்கத்தை மீட்டெடுக்க தான் நான் வந்தேன், என்னையே சிலுவையில் அடிக்கிறியன்னு சொல்லி கேட்காம, பிதாவே இவர்களை நீடிய சாந்தம், நீடிய சாந்தம், பொறுமை உள்ள அன்பு. அல்லேலூயா. அன்பு ஒருபோது தன்னை என்ன செய்யாது, தேவனுடைய அன்பு ஒரு நாள் புகழவே புகழாது. அவர் தன்னை ஒரு நாள் புகழ்ந்தது, அவரை புகழத்தான் உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறார். தேவன் எங்கேயாவது பைபிள்ல தன்னைத்தானே துதித்திருக்கிறாரா? தேவன் தன்னைத்தானே எங்கேயாவது ஆராதித்திருக்கிறாரா? தன்னைத்தானே ஆராதித்துக் கொள்ள முடியுமேயானால் அவர் ஏன் மனிதனை படைக்க வேண்டும்? தேவனால் தன்னைத்தானே ஆராதித்துக் கொள்ள முடியாது என்பதனாலதான் தேவன் உன்னையும் என்னையும் படைத்த நோக்கமே அவரை ஆராதிப்பதற்காக, அவரை புகழ்வதற்காகத்தான் உன்னை எனக்கு கத்த படைத்திருக்கிறார். தேவன் தேவன் என்று பழைய ஏற்பாட்டில் வரும். தேவனாகிய கர்த்தர் என்ற ஒரு பேர் அடைமொழி எப்போ இணைக்கப்பட்டதுன்னா மனிதனை கர்த்தர் படைத்த போதுதான். கர்த்தர் என்றால் துதிக்கு பாத்திரன் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் 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 வரும். ஆதாம படைச்ச பிறகு ஆண்டவருக்கு இன்னொரு பெயரு கர்த்தர், கர்த்தர். அல்லேலூயா. அப்ப தேவனாகிய கர்த்தர், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தர். மனிதனை படைத்த பிறகுதான் அவன் துதிக்கிறவனாக தேவனால் அவன் உருவாக்கப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ அன்பு தன்னை புகழாது. அப்ப எதுக்காக ஆண்டவர் நம்ம படைச்சாரு? அவரை புகழ்வதற்காக. அல்லேலூயா. ஆமா, 1000 ரூபாயை அப்படியே உலகத்துல கொண்டு போய் அப்படியே அவங்களுக்கு இவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தா அப்படியே பாருங்க. யாரோ ஒரு ஆள் சொன்னாரு, ஒரு டியூப்லைட் ஒன்று வாங்கி கொடுத்துருப்பாங்களாம் ஒரு கோயில்ல. வாங்கி கொடுத்தா அவன் பேரு இவன் பேரு, இது அவன் வாங்கி கொடுத்தான் இவன் வாங்கி கொடுத்தான், எல்லார் பேரும் அந்த டியூப்லைட்ல போட்டு கடைசியா டியூப்லைட் போட்டால் வெளிச்சமே வரல. எல்லா டியூப்லைட்ல எல்லாரும் பேரும் போட்டாச்சு, வெளிச்சமே வரல டியூப்லைட்ல. அன்பு தன்னை எங்கேயுமே என்ன பண்ணாது, புகழவே புகழாது. தற்பொழிவை நாடவே நாடாது. அல்லேலூயா. அன்பு தற்பொழிவு என்ன பண்ணாதுங்க, நாடாது. இதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பு, இதெல்லாம் தேவனுடைய அன்பு, இதெல்லாம் தேவனுடைய அன்பு. சினம் அடையாது. சினம் அன்பு என்ன பண்ணாதுங்க, ஹalleluya, சௌமே அடையாது. தேவனுடைய அன்பு இதெல்லாம். தீங்கு என்ன பண்ணாது, தீங்கு நினைக்காதாங்க தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. பாருங்க அடுத்தது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். எதுல சந்தோஷப்படும், தேவனுடைய அன்பு. இப்ப பாருங்க, உலக பிரகாரமான அன்பு உங்க கிட்ட இருந்தா நீங்க எதுல தான் சந்தோஷப்படுவீங்க? ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தா தான் உங்களுக்கு சந்தோஷமே வரும். ஆனா தேவனுடைய அன்பை பெற்றவங்க ஆண்டவருடைய சத்தியத்தை பெற்றுக்கொண்டு அப்படி சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்குள்ள சாப்பாடு இல்லை, ஆனா எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் சத்தியத்தை கொடுத்தார். சத்தியத்தில் சந்தோஷப்படும், சத்தியத்தில் சந்தோஷப்படும். இதான் தேவனுடைய அன்பு. பாருங்க அடுத்தது, சகலத்தையும் தாங்கினாரா? உனக்காக எனக்காக தாங்கினாரா இல்லைங்களா? அடுத்தது சகலத்தையும் அன்புக்கு சொல்லுவாங்களே, காதலுக்கு என்ன இல்லை, அது உண்மையாவே ஆண்டவராக இயேசு தான். அல்லேலூயா. பாருங்க, சகலத்தை என்ன பண்ணோம், ஆண்டவரே ஆண்டவரே என்ன மன்னிச்சிருக்க ஆண்டவரே, நான் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, நீங்க அறிக்கையிடுவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு படி ஓட்டி இறங்கும்போது அதே தான் பண்ணுவோம். ஆனாலும் உன்னை மன்னிச்சிருவார். அன்பு சகலத்தையும். இங்க பாருங்க, அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். எவ்வளவு காலம் மன்னிச்சிரு 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 ஜெபம், காலையில் ராத்திரி வரைக்கும் என்ன ஜெபம் தான். ஆத்மாவை ரட்சிங்க, அதை கொடுங்க இதை கொடுங்க கிடையாது. ஆண்டவரே என்ன மன்னியும், ஆண்டவரே என்ன மன்னியும். லெட்ஜர் எடுத்து பார்த்தா, ஜீவ புஸ்தகத்தை எடுத்து பார்த்தா, ஞாபக புஸ்தகம் எடுத்து பார்த்தா, லைஃப் லாங் என்னதான் இருக்கும் ஜெபம். மன்னியும் மன்னியும். ஒரு பாட்டியே எழுதலாம் போடுது, மன்னியும். ஆனா மன்னிச்சுட்டு வராதே, மன்னிச்சுட்டு வராதே இல்லைங்களா? அல்லேலூயா. நீ சொல்றத நம்புறாருல, நீ சொல்றத விசுவாசிக்கிறாருல. யார் நம்பலாலும் அந்த வீட்டார சொல்லுவாங்க, நம்பாதீங்க ஆண்டவரே, நம்பாதீங்க இந்த ஆளை, நம்பாதீங்க இந்த மகளை, நம்பாதீங்க இந்த பையனை. வீட்டாரே சொல்லுவாங்க. ஆண்ட சொல்லுவார், அதெல்லாம் எல்லாம் மாறிடுவாங்க. கர்த்தர் சகலத்தை நம்புவார். அவருடைய அன்பு சகலத்தை விசுவாசிக்கும். உலகளை நம்பாது விசுவாசிக்காது. தேவனுடைய அன்பு சகலத்தை நம்புவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சகலத்தை சகிக்கும். கொஞ்சம் கடினமான நடத்தின உடனே அம்மா ஓட்டாங்க வீட்டை விட்டு.
எந்த அம்மா? ஆகார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த காரு? ஆகார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, கொஞ்சம் கடினமான அன்பு சகலத்தை சகிக்கும். சகலத்தை என்ன செய்யுங்க? கர்த்தர் ஏதோ சில காரியங்களை உன்னை விட்டு கர்த்தர் அப்புறப்படுத்துகிறார். சத்தியத்துக்கு நீ கீழ்ப்படிந்து ஆண்டவரே என்று நீ ஒப்பு கொடுப்பானால் தேவன் ஏதோ ஒன்றை உனக்குள்ள ஸ்தாபிக்க விரும்புகிறார். கர்த்தர் இந்த கால வேளை ஏதோ ஒன்றை உனக்குள்ளாக ஸ்தாபிக்க வந்திருக்கிறார். ஏதோ ஒன்றை கர்த்தர் புதிதாக உருவாக்க வந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷை ஒழிந்து போகும், அறிவானாலும் 10ஆம் வசனத்துக்கு வருகிறேன். நிறைவானது வரும்பொழுது, ஆண்டவருடைய அன்பு நிறைவானதுன்னு எப்படி நீங்க விசுவாசிக்கணும் தெரியுமா? யோவான் 13ஆம் அதிகாரம் 1, 2, 3 நீங்க குறிச்சுக்க, வாசிக்க நேரம் இல்லை. எல்லா பரிசுத்த பந்தியில 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. அதுல யூதாஸ் இருக்கிறான். ஆமென். அதுல மறுதலிக்க போகிற பேதுரு இருக்கிறார். இவங்க எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க. இவங்களுடைய கால்களை இயேசு உட்கார்ந்து கழுவுறாரு. தன்னை துரோகி என்று இயேசுவை காட்டி கொடுக்க போகிற ஒரு துரோகி அதில் இருக்கிறான். ஒரு மறுதலிக்கிறவன் இருக்கிறான். அவர்தான் திருச்சபைக்கு லீடரா போறாரு. தலை சபைக்கு அவர்தான் தலைமை போதகராக, ஃபர்ஸ்ட் சபையினுடைய மெய்ப்பராக அவர்தான் போறார். ஃபர்ஸ்ட் சபையினுடைய மெய்ப்பர், பிரதான மெய்ப்பர் எப்படி இருக்கிறாரு? மறுதலிக்கிறவன், துரோகி ஒருத்தன் உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் காலம் கழுவுறாரு. அந்த காலை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க, வெடிப்பு விட்டு. அல்லேலூயா. வீட்டுக்கார காலம், மனைவி காலம் கொஞ்சம் வெடிப்பு விட்டா கொஞ்சம் மருந்து போடுங்கன்னு போடுறோமா? போடுறோமான்னு கேட்குறேன். அந்த காலை கொஞ்சம் பாருங்களேன். இயேசு இறங்கி வராரு. இறங்கி வந்து அந்த காலை பிடிக்கிறாரு, அந்த காலை கழுவுறாரு. அவர் முடிவு பரியந்தம் என்ன செலுத்தினாராம்? அன்பு செலுத்தினாராம். அப்படியானா எந்த இடத்துலையும் அவருடைய அன்பு குறையவே இல்லைன்னு சொல்ல வரேன். எல்லா இடத்திலும் நிறைவான அன்பை தான் அவர் செலுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்திலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய அந்த தேவ அன்பு நிறைவானதாகவே இருந்திருக்கிறது. எங்கேயும் அவருடைய அன்பு குறைந்து போனதாக சரித்திரம் எல்லாம் ஒரு இடம் காட்டுக்க பார்க்கலாம். தேவனுடைய அன்பு எங்கேயாவது ஒரு இடத்துல குறைந்து போனது என்று ஏதாவது ஒன்று காட்டுக்க பார்க்கலாம். முடிவு பரியந்தம் அவர் ஆரம்பத்தில் எப்படி துவக்கத்தில் அன்பு செலுத்தினாரோ அதே போலதான் முடிவு வரைக்கும் அவர் எப்படி செலுத்தினாரோ அன்பை செலுத்த. அப்ப இந்த அன்புக்கு பேர் என்னங்க? இது எங்கன குறைஞ்சிருக்கா? மனிதன் அன்பு குறையும். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைகளை கேட்டு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க அப்பா அம்மா தான் டூயட் பாடுறாங்க, எங்க அப்பாவோ எங்க அம்மாவோ என்னை நேசிக்கவே மாட்டாங்க. எத்தனையோ பிள்ளைங்க சொல்லும். இங்க இல்ல, ஃபாரின்ல. ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, 2 பிள்ளையை பெற்றெடுத்துட்டேன், இந்த 2 பிள்ளையும் எனக்கு ஒரு தடையாவே போச்சு, என் மனைவி கிட்ட நெருங்கவே முடியல, போகவே முடியல. கடைசியா அந்த வீட்டுக்காரு பிள்ளைங்களை சத்துவ பார்க்கிறாரு. அன்பு குறையுங்க. மனித அன்பு குறையும், தேவ அன்பு ஒரு நாள் குறையவே குறையாது. அல்லேலூயா. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தேடி வருவதற்கு அந்த அன்பு குறையவே குறையாது. நீ எவ்வளவு பாவத்தின் ஆழத்தில் போனாலும் உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து கழுவி, உன் ஆட்டமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு கழுவி உன்னை தூய்மையாக்க அந்த அன்பு குறையவே குறையாது. ஆதியில இருந்தது போல அந்த அன்பு இன்றைக்கும் குறையாததாக இருக்கிறது. அந்த அன்பு குறையவே குறையல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்பு பாருங்க, அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இம்மூன்றுமே உலகத்தில் ரொம்ப பெரியது. ஆவிக்குரிய வட்டாரத்தில் அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, இது மூன்று என்னதுங்க? பெரியது. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் அன்பே பெரியது. தேவனுடைய அன்பு தாங்க பெரியது. தேவனுடைய அன்பு தாங்க பெரியது. எல்லாமே குறைஞ்சிடும், ஆனா தேவனுடைய அன்பு குறையவே குறையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அதனால்தான் எல்லா இடத்திலையுமே அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த இடத்துல பாருங்க, அவரை அடிச்சு, அவரை நாயை அடித்து இழுத்து கொண்டு போறது போல பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டாங்க. ஆனா பவுல் எழுந்து திரும்ப அந்த பட்டணத்துக்குள்ள போறான். என்னப்பா அவங்க உன்னை அடிச்சாங்களப்பா, அவங்க உன்னை கேவலமா பேசினாலச்சப்பா, உன்னை சாகும்படி அடிச்சவங்களாச்சே, அந்த ஜனங்களுக்கு ஆண்டோடைய அன்பை நான் கொண்டு போனோம், அந்த ஜனங்களுக்கு இயேசு அன்பை நான் கொண்டு போனோம். ஆண்டோடைய அன்பு குறையவே குறையாது.
குறையவே குறையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய அன்பு உனக்குள் இருக்குமே. உன்னை சுற்றிலும் எத்தனை சத்துருக்கள் இருந்தாலும், எத்தனை எதிரிகள் இருந்தாலும், உனக்கு மாய தந்திரங்கள் ஒருவேளை உனக்கு குடும்பத்தை அழிக்க நினைத்தலா இருக்கலாம். ஆனா உன்னிடத்தில் தேவன் அன்பு இருக்குமே, ஆனால் அந்த அன்பு குறையவே கூடாது. அந்த அன்பை நீ ஒரு நாள், ஏன்னா உன்னிடத்துல வந்திருக்கிறது நிறைவான அன்பு, நிறைவான அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மறுதலித்தவன் இருக்கிறான், துரோகி காட்டி கொடுக்கிறவன் இருக்கிறான். ஆனா ஒருபோதும் ஆண்டவர் இடத்துல என்னை காட்டி கொடுத்த துரோகி என்று ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லவே இல்லை. ஆண்டவர் மாற என்ன சொன்ன தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தினாலேயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையாது நம்ம வாயில் அந்த வார்த்தை வருமா? அவங்கள பார்த்தாலே கை கொடுப்பதற்கு கை வராது, ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஸ்தோத்திரம் வராது. எரிச்சலும் கோபமும் உள்ளத்தில் அப்படியே வரும். அல்லேலூயா. நான் அந்த நேரத்தில் சிநேகிதனே என்று சொல்றாருன்னா அந்த அன்பு குறைவே இல்லைங்க கொஞ்சம் கூட. அதனால தாங்க இத்தனை ஆண்டு காலமாய் கிறிஸ்தவம், எத்தனையோ பேரரசுகள், எத்தனையோ அரசாங்கங்கள் கிறிஸ்தவத்தை அழிக்க வந்தாலும் எழும்பின அரசாங்கங்கள், அரசர்கள் மாய்ந்து போனார்கள், இல்லாமல் போனார்கள். கிறிஸ்தவம் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. சபைகள் இன்றைக்கும் இருக்கிறது. காரணம் என்ன? அது குறையாத அன்பு, அது நிறைவான அன்பு, அது எந்த மார்க்கத்தையும் நேசிக்கிற அன்பு, எந்த மதத்தவரையோ நேசிக்கிற அன்பு, எந்த ஜாதி இனமா இருக்கட்டும், மார்க்கமா இருக்கட்டும், அவர்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு அன்பை சொல்லி முடிக்கிறேன். பரிசுத்தமான அன்பு. என்ன அன்புங்க? அறிவு கெட்டாத அன்பு. தேவனுடைய அன்பினுடைய தன்மை அறிவு கெட்டாத அன்பு. இரண்டாவது, பிரிக்கவே முடியாத அன்பு. மூன்றாவது, நிறைவான அன்பு. நான்காவது, பரிசுத்தமான அன்பு. அந்த ஒரே வசனத்தை மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5:25-27 ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஒரு 5 நிமிஷத்துல நான் முடிக்கிறேன். எல்லாரும் தயவு செய்து எடுத்துக்கங்க. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை திருவசனத்தை கொண்டு கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, ரொம்ப கவனிங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் இந்த உலகம் முழுவதும் இருக்கிற சபைக்கு மணவாட்டி என்கிற பெயரும் வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு நன்கு தெரிந்தது. அல்லேலூயா. பாருங்க, புருஷர்களே உங்கள் மனைவிகள் என்ன செய்யுங்க? அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் என்ன செஞ்சாராம்? அன்பு கூர்ந்து. கவனிங்க, கிறிஸ்துவின் அன்பு பாருங்க, தேவனுடைய அந்த அன்பை பாருங்க. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன். எதை? மணவாட்டியாகிய சபையை. கவனிக்கணும். எல்லாரும் என்ன பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். அதை மணவாட்டியாகிய சபையை எனக்கு முன்பதாக ஆண்டவராகிய தேவன் சொல்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பதாக அதை நான் நிறுத்தணும். எப்படி நிறுத்தணும்? கரை திரை முதலான பிழையா வாசிங்க அந்த வசனத்தை. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மகிமையான சபையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா சபையும் அவர் நிறுத்துவதற்கு, தனக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு அவர் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன? அதற்காக அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆண்டவரே தரிசி, எதுக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? எதுக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்தீங்க? எதுக்காக ஒப்பு கொடுத்தீங்க? ஒரு மகிமையான மணவாட்டி எனக்கு முன்னாடி நான் நிறுத்தணும். எனக்கு முன்னாடி யாரை நிறுத்தணும்?
அப்பழுக்கற்ற கரை திரையற்ற பிழை இல்லாத ஒரு பெண்ணை எனக்கு முன்னாடி நான் நிறுத்தணும். அல்லேலூயா. எனக்கு முன்னாடி ஒரு மகிமையான அனுபவம் உள்ள ஒரு சபையை எனக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு என்னை நான் மகிமையாக கரை திரை இல்லாமல் ஒப்புக்கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி ஒப்பு கொடுத்தாரு? இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு கர்த்தருடைய ஆவியான சொல்றாரு, உன் எதிர்கால வாழ்க்கை துணை லைஃப் பார்ட்னர் கரை திரை இல்லாத ஒரு ஆளை நீ எதிர்பார்க்கிறியா? ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு பார்ட்னரை எதிர்பார்க்கிறியா? நீ எதிர்பார்ப்பு தப்பல்ல, எதிர்பார்ப்பதற்கு ஏற்றது போல நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்கிறது, ஆண்டவரே நீர் எதிர்பார்க்கிற மனவாட்டி எப்படி இருக்கணும்? கரை திரை பிழை இல்லாம இருக்கணும். மகிமையான ஆளை நான் நிறுத்தணும். ஆண்டவர் உங்க ஆசை தானா? அவன் எனக்கு முன்னாடி ஒரு மனவாட்டியை நிப்பாட்டணும். எப்படிப்பட்டவ? மகிமையான ஆளை நிப்பாட்டணும். அப்போ மகிமையான ஆளு உங்களுக்கு விருப்பம்னா நீங்க யாரா மாறணும்? ஆண்டவரே நான் மகிமையான அனுபவம் உடைய ஆளான என்னை நான் ஒப்பு கொடுக்கணும். நான் என்னை ஒப்பு கொடுக்காமல் மகிமையான அனுபவம் உள்ள மனவாட்டியை எனக்கு முன்னாடி நிறுத்த முடியாது என்பதை ஆண்டவர் வாலிப பிள்ளையே வாலிபனே உனக்கு கத்த சொல்கிறார். இப்பொழுதே உன் வாழ்க்கை துணையை, உன் எதிர்கால லைஃப் பார்ட்னரை நீ தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் ஆண்டவர் உனக்கு முன்னாடி ஒரு மகிமையான ஒரு எதிர்கால துணையை வைக்கணும்னா நீ அதற்கு ஏற்றது போல உன்னை மாற்று. நீ எதிர்பார்க்கிறது போல. நிறைய பேர் வரன் பார்க்கறதுக்கு அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? எனக்கு மியூசிக் வாசிக்கணும், கிட்டார் வாசிக்கணும். இவருக்கு ஒன்றுமே வாசிக்க தெரியாது. சுண்டுனா ரத்தம் வரணும். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பெண்ணுங்க சொல்லுவாங்க, எனக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை வரணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அதை வச்சிருக்கணும், இதை வச்சிருக்கணும், அங்கே கூட்டு போகணும், எங்கே கூட்டு. ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிற பெண்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றாரு, வாலிப ஆண்களுக்கு சொல்றாரு, இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றாரு, ஒரு மகிமையான ஒரு நபரை உனக்கு முன்னாடி நீ கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமானால் நீயும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றது போல உன்னை மாற்றிக்கொள். நீ உன்னை அதற்கு ஏற்றது போல நீ மாற்றிக்கொள்வாயானால் நீ எதிர்பார்த்ததை கர்த்தர் நிறைவேற்றி தருவார். இயேசு ஒரு மகிமையான கரை திரை பிழையற்ற ஒரு கற்புள்ள மனவாட்டி எழுப்ப போகிறார். அதை எழுப்புவதற்கு அவர் தகுதி உள்ளவராய் இருந்தார். அதனாலதான் அவர் கற்புள்ளவராய் கரை திரை பிழையற்றவராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்க எப்படி ஒப்பு கொடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உன் எதிர்கால லைஃப் பார்ட்னர். அல்லேலூயா. நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு யாருக்குமே தெரியாம இருந்து எப்படி வேணாலும் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிடலாம் நினைக்காத. எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். சகலமா அவர் பார்வையில் இருக்குது. அல்லேலூயா. அது எனக்கு தெரியாது பாஸ்டர், இப்படி எல்லாம் நடக்கணும், எனக்கு தெரியாது பாஸ்டர், இப்படி எல்லாம் வாழ்க்கை நடக்கணும் தெரியல பாஸ்டர். ஆத்மா ஆதாயம் பண்றதுக்கு வடிச்சிருந்தா கூட பரவாயில்ல இந்த கண்ணீரை. ஆண்டவர் சொல்றாரு, உன் எதிர்பார்ப்பு என்னவோ. ஒரு மணமகன் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், கண்டிப்பா எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்ணு வேலை செய்யணும், பெண்ணுக்கு வந்து இத்தனை சவர நகை போடணும், நிலம் கொடுக்கணும், வீடு வாசல் கொடுக்கணும், எனக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும். அப்போ நீ எதுக்கு? பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் உங்கள் பொண்ணை அப்படியே அனுப்புங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே இருக்குது அப்படின்வாங்க. பிரைஸ் எல்லாம். ஆனால் அந்த வீட்டை என்ன பண்ணுவோம், கௌரவத்தை விட்டு கொடுக்காம எங்கள் பிள்ளை கட்டின துணியோட ஏங்க நாங்கள் அனுப்பணும், எங்களுக்கு முடிந்ததை நாங்கள் செய்கிறேன்னு சொல்லி அவங்க எளிமையாக கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்க வலிமையாக செஞ்சு அனுப்பியிருப்பாங்க. அல்லேலூயா. அதுதான் வந்து கிறிஸ்தவர்களுக்கான ஆவிக்குரிய முறை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேசி முடிச்சுட்டு பாஸ்டர் உட்கார வச்சு பேசிடுவாங்க. பேசி முடிச்சுட்டு சைடில் இப்படி பர்னபாவையும் சவுலையும் இந்த பக்கம் அனுப்புவாங்க. பர்னபா இப்படி போவார், இந்த பர்னபாவை சவுலம் போய் பிரிச்சே விட்டுருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த குடுக்கல் வாங்கல் விஷயத்துல முன்னாடி வைக்கக்கூடாது. ஆமென். தேவனுடைய பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க என்ன எதிர்பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு இருக்கா, அபிஷேகம் இருக்கா? ஆமென். அப்புறம் வேற என்னங்க? நல்ல சபைக்கு போறாங்களா, சத்தியத்தை கேட்பாங்களா, பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா, சபை ஊழியக்காருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறாங்களா, நல்ல வேலைக்கு போறாங்களா, சம்பாதிக்கிறாங்களா, சோம்பேறியா இருக்கிறாங்களா? இதெல்லாம் ரெண்டாவது. ஆவிக்குரிய காரியம் ஃபர்ஸ்ட். இந்த எதிர்பார்ப்பை முன்னாடி வைக்கணும். பிரைஸ் எல்லாம். கலர் நல்லா இருக்கணும். ஆமென். கலர் அப்படி இருக்கணும். கேட்குற ஆளு முதல்ல இருக்கிறோமான்னு பார்க்கணும்.
நீங்கள பத்திரமா தாங்க. நான் உங்களை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் இல்லை. லேலுயா. நான் வெளியே சொல்கிறேன், சைனாவில் சொல்கிறேன். கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எனக்கு வேண்டிய ஒரு ஆளை எப்படி எதிர்பார்த்தேன் தெரியுமா? நான் எப்படி இருக்கிறேனோ அப்படி எதிர்பார்த்தேன். அங்க அந்த ஆப்போசிட் சைடுல எதிர்பார்த்துட்டு இங்க ஒண்ணுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை அதிகமா இருக்கும், போராட்டம் அதிகமா இருக்கும். இங்க என்ன சுபாவம் குணம் இருக்கோ அதுக்கு ஏற்றது போல உன்னுடைய லைஃப் பார்ட்னரை உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்துக்கு ஏற்றது போல நீ தேடு, அல்லது உன்னை சரி செய்து கொண்டு தேடு. உன் எதிர்பார்ப்பை கரெக்ட் பண்ணிக்கோ, அதற்கு பிறகு பார் உன் எதிர்பார்ப்பை கத்து நிறைவேற்றலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் தனக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மனைவியை நிப்பாட்டின ஆசைப்பட்டாரு? மகிமையான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. க்ளோரியஸ் சர்ச். அல்லேலூயா. மகிமையான சபை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவர் பார்த்துருப்பார், வந்த உடனே அந்த மனவாட்டி வந்த உடனே முதல்ல நிப்பாட்டிருப்பாரு. நான் எப்படி தலையில் எப்படி ஸ்டைலாக இருந்தனோ அதே போல் தான் அவள் இருக்கிறாளா? ரைட், இருக்கிறான். நான் எப்படி ட்ரெஸ் பண்ண அப்படியே இருக்கிறாளா? ஏன்னா இவர் எப்படி இருந்தாரோ அப்படித்தான் கற்று தருவார். அல்லேலூயா. சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்பவே உங்க பிள்ளைகளை எப்படி இருக்கணும், நீங்க எதிர்பார்க்கிற மைக்கேல் ஜாக்சன் மாதிரி இருக்கணும் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் மைக்கேல் ஜாக்சன் மாதிரி உங்க பிள்ளைகளை வளங்க. கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் எதிர்பார்ப்பு என்னவோ அதே போல உன்னுடைய லைஃப் பார்ட்னரிடத்துல இருக்க வேண்டுமானால் நீ அங்க மட்டும் எதிர்பார்க்காத, அதே போல நீ இரு, அதே போல உன்னை நீ ஒப்புக்கொடு, அதே போல உன்னை ஒப்புக்கொடுப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை துணையை கர்த்தர் அப்படியே மாற்றி காட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இது திருமணம் ஆகாதவர்களுக்கு மாத்திரம் அல்ல, திருமணம் ஆனவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கே முயற்சி செய், கர்த்தர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். போதனை இன்றி ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். பிரசங்கமே தேவையில்ல, பைபிள் தேவையில்ல, உன் நடக்கையினாலேயே நீ அவனை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல எல்லாரும் 7 மணி இருக்கலாம். தேவனுடைய அன்பு பரிசுத்தமானது.